அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய முப்படை பயிற்சி மையத்துக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பேர் உக்ரபாண்டியன், சொந்த ஊர் மதுரை. 17 பேட்ச் போலீஸாக இருந்தேன். ஆல்ரெடி கிரேட் 2 போலீஸாக இருந்து சென்னை சிட்டிஆரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் 23 டைரக்ட் எஸ்ஐ பாஸ் ஆகி இப்போ சிறுவனூர் ஸ்டேஷனில் ட்ரைனிங் எஸ்ஐயாக 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதான் என்னோடய இன்ட்ரோ. சொல்லுங்கள், யாராச்சும் சொல்லுங்கள். ட்ரைனிங் பீரியடா? ட்ரைனிங் பீரியடு எஸ்ஐ ட்ரைனிங் அப்படின்றப்போ லிபரலாக தான் இருக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி அப்படின்றப்ப நீங்கள் போகிறப்ப உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. பிசி லெவல் போகிறத விட ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொண்ணு ஆஃபீஸர் வராங்கல்ல, அவங்களுக்கு ஒரே ட்ரைனிங் சென்டர் தான். எல்லாமே அக்காமடேஷன் சரி. இப்போ குரூப் ஒன்றுக்கும் எஸ்ஐக்கு என்ன அக்காமடேஷனோ அதே தான் குரூப் ஒன்றுக்கும். அப்புறம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே. வேறு சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் பேசணும்னா தான் அடாப்ட் ஆகும், அப்புறமே நல்லா பேசலாம். சொல்லுங்கள், ஏதாச்சும் சொல்லுங்கள். இன்டர்வியூலாம் ஒன்றும் பெரிய லெவலில் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அது சும்மா இப்போ நார்மலாகவே ஒரு 4 மார்க் போட்டுருவாங்க. அவங்கள்ட்ட பொய் பேசுனீங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவனப்போ என்ன ரியாலிட்டியோ, அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன அதுக்கு உரிய ரியாலிட்டியோ அதை பேசினா போதும். வேறு இதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ப்ளஸ் நீங்கள் பொய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிக்குருவாங்க. இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றி கேட்குறாங்க. இப்போ நான் மதுரை அப்படின்னா என்னை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா 20 இயர்ஸ் சர்வீஸ்ன்றப்ப அவங்க பல டிஸ்ட்ரிக்ட் வேலை பார்த்துருப்பாங்க. மதுரையில் கண்டிப்பாக அவங்க வேலை பார்த்துருப்பாங்க. அப்படின்றப்ப நம்ம அளவோட அவங்களுக்கு மதுரையில் தெரியும், பல இடம் சுற்றிருப்பாங்க அப்படின்றப்ப தெரியும். நம்ம ஏதாச்சும் சொன்னோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடுவாங்க ஈஸியாக. அப்படின்றப்ப என்ன இருக்கோ அதை மட்டும் சொன்னால் போதும். அதுமாதிரி பயப்படக்கூடாது. அதுதான் மெயினாக பார்ப்பாங்க. ஒரு ஃபீல்டு ஒர்க் ஆஃபீஸர் எஸ்ஐன்றது ஒரு ஃபீல்டு ஒர்க்கு. அப்படின்றப்ப அவங்க என்ன விரும்புவாங்க அப்படின்னா எதையும் எதிர்த்து நிற்பான்டா எது வந்தாலும் தாங்கியிருப்பானா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்படின்றப்ப நம்ம போய் பயந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு மைனஸ். வேறு என்ன, ஒரு மார்க் கம்மியாகும். அது உங்களை திருப்பி அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு கொண்டு போயிடும். அவ்வளோதான். வேறு என்னட்ட கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பற்றி கேட்டாங்க. உங்களோட சிறப்பம்சங்கள் என்னான்ட்டு. நான் ஆல்ரெடி அதை மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தேன். அப்படின்றப்ப அப்படியே ஒப்பிச்சிட்டேன். அப்புறம் வேறு பிஎஸ்சி ஜாகிரபி படிச்சிருந்தேன். பிஎஸ்சி ஜாகிரபி படித்தப்போ அதில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டாங்க. 3 கொஸ்டின். இது ஏன் 3 கொஸ்டின் பிஎஸ்சி ஜாகிரபிலேருந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னா, ஏடிஜிபி அவர் ஜாகிரபி டிபார்ட்மெண்ட்டு. அவர் ஏடிஜிபி ஹெட்டு அதில் இருந்தப்போ அப்படின்றப்ப என்ன டிகிரியை பார்த்தோன்னு ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுமே எனக்கு ஜாகிரபி சம்மந்தமாக தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு ஓரளவு நார்மலாக பண்ணேன் அப்படின்னா சரி ஓகே அந்த கொஸ்டினை முடிச்சிட்டாரு. ப்ளஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். அப்படின்றப்ப எனக்கு டிரான்ஸ்லேட் பக்கத்தில் இந்த ஐஜி மேடம் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. நான் அவர் கேட்ட உடனே புரியலை மேடம் அப்படின்ட்டேன். அவங்ககிட்ட எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் கேட்டாங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு எனக்கு பதிலே தெரில. அப்புறம் சரி ஓகே அதை விட்டுட்டாப்புல. அப்புறம் தேர்ட் கொஸ்டின் கேட்டார். தேர்ட் கொஸ்டின் தான் கேட்டாருன்னா, இந்தியாவோட இயற்கை அமைப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் ஓரளவு நார்மலாக சொன்னேன். இந்த சைடு கிழக்கே வங்காள உரியிடா அப்படி இப்படின்னு கான்செப்ட் சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சொன்னேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் இது நார்மலாக ஒரு படிக்கிற பையன் சொன்னால் ஓகேப்பா, நீங்கள் பிஎஸ்சி ஜாகிரபி படிச்சிருக்கீங்க அப்படின்றப்ப இன்னும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ அதுக்கு அவ்வளோதான், இவ்வளோதான் தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி அவ்வளோதான் மேடம், எனக்கு தெரில அப்படின்ட்டேன். ஓகே அடுத்த கொஸ்டின். அடுத்து எனக்கு ஜாகிரபி சம்மந்தமாக கேட்கவே இல்லை. சரி ஓகே உனக்கு அவ்வளோதான் போல் தெரில அப்படின்ட்டு. அப்புறம் போலீஸ் சம்மந்தமாக கேட்டாங்க. போலீஸ் சம்மந்தமாக என்ன கேட்டாங்கன்னா, இனி வரும் காலங்களில் போலீஸ் என்ன ஓரியன்டாக வேலை பார்க்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் டெக்னாலஜி ஓரியன்டாக வேலை பார்க்கும் மேடம், அதில் தான் நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே இது அவங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு விட்டாங்க. அப்புறம் வேறு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, வேறு டேம். அப்புறம் ஃபுல்லாக சிம்பிள் கொஸ்டினாக தான் கேட்டாங்க. 2 டேம் பேர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன கொஸ்டினாக கேட்டாங்க. அதோட முடிஞ்சிடுச்சு. 7 மார்க் போட்டாங்க எனக்கு. 7 மார்க்குன்றது எங்கள் பேனலில் 5 பேர் போனான். இது கம்மி மார்க்கு. நான் 5 பேர் போனோம். 5 பேர் எல்லாருக்கும் 8 மார்க்கு, எனக்கு மட்டும் 7 மார்க்கு. எனக்கு 7 மார்க் எடுத்து எப்படிடா 7 மார்க் எடுத்தான் போட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோதான் நார்மலாக தான் பண்ணேன். ப்ளஸ் ஆல்ரெடி போலீஸில் இருந்தனால எனக்கு பெருசாக ஒன்றும் பயம்லாம் இல்லை. வெளியில் இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு நர்வஸாக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போகும்போதெல்லாம் பெருசாலாம் இல்லை. நான் கேஷுவலாக தான் பேசினேன். ஒருவேளை அது கூட போட்டுக்கலாம் மார்க்கு. நார்மலாக எங்கள் ஏரியாவில் ஓரளவு எல்லாமே கவர்மெண்ட் அஃபீஷியல் தான். ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே எங்களுக்கு வேலை. ஃபஸ்ட்டு ஒரு 17 வயசு ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணுவோம்.
மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இது +2 முடிச்சோடனே அந்த ஏஜ் ஆயிரும் நம்மளுக்கு ஒரு 6 மாதத்துலேயே ஆயிரும். அதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணுவோம். எங்களுக்கு இதான் வேலையே. ஒரு 17 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணுறது, 21 வயசு வரைக்கும் பார்ப்போம். கிடைக்கல அப்படின்னா வந்து அப்போல்லாம் போலீஸுக்கு வேலை இல்லை. ஏன்னா போலீஸுக்கு வந்து 2013 அடுத்து கால்பரே இல்லை. 17 வந்து நோட்டிஃபிகேஷன் அன்றைக்கி விட்றாண்டா. இப்போ நியூஸில் தான் பேப்பரில் ரிலீஸ் பண்ணுறேன், அப்போ தான் தெரியுது. அது வரைக்கும் வந்து போலீஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதெல்லாம் எதுவுமே தெரில. அதனால நாங்கள் வந்து மிலிட்ரி ஓரியன்டடு அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணோம். அந்த 21 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி உட்காந்து படிக்க ஆரம்பிப்போம். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இது போடுறேன். ஃபஸ்ட்டு போலீஸ் போகிறேன். போலீஸ் போகிறப்ப எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க இந்த மாதிரி அட்டன் பண்ண அப்படின்றாங்க. நான் போய் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி படிக்கலை. இப்போ மிலிட்ரின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபிசிக்கலில் நாங்கள் ஃபிசிக்கல் ஓரியன்டாக தான் போய் பண்ணுவோம். ரெகுலராக காலையில் ஓடுவோம், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். அப்புறம் சரி உட்காந்து படிக்கிறேன். ஒரு 3 மாதம் தான் கேப் விட்டாங்க. அப்புறம் போய் அடித்தாச்சு. ஓரளவு நல்லா ஹையஸ்ட்டாக வந்துருச்சு. அதில் வந்து 71 வந்துச்சு எனக்கு. இப்போ இதில் எக்ஸாமில் 71 வந்துச்சு. ஓரளவு வந்துடும் அப்படின்ற கான்செப்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபிசிக்கல் போட்டாங்க, வந்துருச்சு. ஃபிசிக்கல்லையும் 15 அப்படியே போட்டோன்னே அதில் போயாச்சு. சரி ஓகே இருக்கட்டும். சரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா அப்படி இல்லை. எனக்கு வந்து இந்த டாப்பிக்கு தான் எடுத்து படிக்கணும். இப்போ நீங்கள் ட்ரைனிங் சென்டரில் இருக்கீங்க. இவங்க வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐ சிலபஸ் மட்டும் தான் அந்த டாப்பிக் ஓரியன்டாக எடுத்துருவாங்க. அப்படின்றப்ப நீங்கள் அதை மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது நல்லதான். அது எப்படின்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து உங்களோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்படி தான் இந்த மாதிரி தான் படிக்கணும். ஆனால் நான் இப்படி படிக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கூல் புக்கு தான் ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கு வாங்கி படிச்சுக்கிடுவேன். எல்லாமே படிப்பேன் நான். இது அதெல்லாம் இல்லை. எனக்கு என்ன தேவை அப்படின்னா நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிறணும், அவ்வளோதான். புதுசாக ஒரு விஷயங்கள் இன்றைக்கி கற்றுக்கிறணும், ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கற்றுக்கிறணும் அப்படின்ற மாதிரி படிப்பேன். படிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாமே ஓரளவு அப்படியே புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓரளவு தெரியும். இந்த இதெல்லாம் வந்து இது எந்த இதுக்குமே கேட்க மாட்டேன். டிஎன்பிசி கேட்க மாட்டேன், டிஎன்யூஎஸ்ஆர்பி கேட்க மாட்டேன். கூட அந்த சிலபஸில் எடுத்து பார்த்துக்குருவேன். டிஎன்பிசி சிலபஸ் இருக்கும். டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிசியோட ஒரு இதால் அதை கம்மி பண்ணி தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி போட்டிருப்பேன். அப்படின்றப்ப பார்த்தாவே தெரிஞ்சு நம்மளுக்கு இந்த டாப்பிக்கு வராது அப்படின்றப்ப அது ரொம்ப இப்போ சயின்ஸ்லாம் ரொம்ப டெப்த்தாலாம் போய் படிக்கக்கூடாது. சோசியல் சயின்ஸ் ஓகே, காமனாக படிச்சுக்கலாம். சயின்ஸில் அந்தளவுக்கு படிக்க தேவையில்லை. அப்புறம் சயின்ஸ்லேயும் அந்த சிலபஸ் ஓரியன்டாக மட்டும் தான் படிக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஒருத்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்படின்றப்ப அதெல்லாம் அவங்க சிலபஸ் எடுத்து படிச்சுக்கிட்டால் நல்லது. அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாமே. அது மேக்ஸ் அதே மாதிரி என்ன பண்ணுவேன்டா, மேக்ஸு நைட் டியூட்டி வரும் பார்த்தீங்களா. நைட் டியூட்டி மேக்ஸிமம் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப் ஒரே மேக்ஸாக 2-3 சென்டரில் போட்டு பார்ப்பேன். 2-3 சென்டரில் போட்டு பார்த்தோம்னா அவன் ஏதாச்சும் ஷார்ட் கட்டு சொல்லி தருவான். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தால் போதும், அந்த கணக்கு தேவை. அப்படின்றப்போ ஒரு 2-3 யூடியூப் சென்டர் பார்ப்பேன். அப்படி பார்த்து மேக்ஸ் போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் நைட்டு தான் பார்ப்பேன். ஏன்னா நைட்டு ஒரு 2 மணிக்கு மேலாம் போச்சுன்னா நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது நான் வீடியோ பார்த்துக்கிட்டே மாதிரி இருக்கிற வேடிக்கை பார்த்துக்கிட்டு மாதிரி எல்லாருக்கும், அதனால் அப்படி விட்டுறேன். எஸ்ஐ பாஸ் கான்ஃபிடென்ட்டெல்லாம் இல்லை. எனக்கு என்னத்தை நான் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டு இருப்பேன், அதுதான். மற்றபடி இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா டார்கெட்லாம் பண்ண மாட்டேன் எதுவுமே. என்னோடய வேலை என்ன, படிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். எதுலையுமே இதில் பாஸ் ஆயிடுவேன், அதில் பாஸ் ஆயிடுவேன். ஒரு குறிப்பிட்ட நாள் போயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். எந்த கொஸ்டின் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து அதில் அடிச்சிடுவீங்க. எப்படின்னா ஆன்சரை வந்து இப்போ 4 ஆன்சர் இருக்குன்னா அதில் 3 ஆன்சரை டெலீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆயிரும். அது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாருமே படிக்கலாம். படிக்கணுன்னா வந்து அதுக்காண்டி வந்து இந்த டைமிங் தான் படிக்கணும், அந்த டைமிங் தான் படிக்கணும் அப்படி சொன்னாங்கன்னா அது ஒவ்வொரு ஆளோட ஒரு மைண்ட் செட்டு. இப்போ நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாருமே ஒரே மாதிரியாக இருக்கீங்க, ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் ஒரு விஷயத்தை வந்து வித்தியாசமாக பண்ணுவீங்க, வித்தியாசமாக கோணங்கள்லையும் பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் படிக்கிற டைமிங் இதுதான் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ படிக்கலாம். அந்த மாதிரி தான். உங்களுக்கு என்னண்டா அது என்ன சொல்லலாம்டா, உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தான் அந்த தெரியும். பக்கத்தில் இருக்கிறது தெரியுமா? இப்போ எனக்கு தெரியுமா? உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான் நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான். உங்களுக்கு எப்போ படிக்க தோணுதோ அப்போ படிங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ, எப்போ என்ன பண்ணணுமோ தோணுதோ அப்போ அதை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான். இப்போ காலையில் டைம் தான் படிக்கணும், காலையில் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு தான் எந்திரிச்சு படித்தோம்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது அது அவரோட மைண்ட் செட்டு. சரிங்களா? உங்களோட மைண்ட் செட்டுக்கு என்ன தோணுதோ அந்த டைம். அதே மாதிரிக்க வந்து இப்போ இதில் எடுத்துக்குருவோம். இப்போ உங்களோட டார்கெட் இருக்குது.
டார்கெட் எப்படின்னா டார்கெட் நீங்கள் படிக்கிறது எப்படின்னா அது வந்து அது பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா போர் அடிக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நல்லா படிப்பீங்க, நாளைக்கு கொஞ்சம் அப்படியே மந்தமாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான், உங்களுக்கு மட்டும் இல்லை, மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரே வேலையை திருப்பி பண்ணிக்கிருந்தால் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். அப்படின்றப்ப அந்த டைமிங்கெலாம் நீங்கள் என்ன வச்சுக்கிறோம்னா இருக்கிறத கொஞ்சம் அப்படியே எப்படின்னா ஒருபடி மேலே அந்த கான்செப்ட் தான். படிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ வந்து புத்தகத்தை திறந்து வச்சுட்டு ஏதாச்சும் கொஞ்சம் படிச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கிறணும். அதை விட்டுட்டு சரிப்பா இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு நாள் வேஸ்ட் பண்ண கணக்கு தான். அந்த ஒரு நாள் வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். லாஸ்ட்டில் இப்போ அவங்களுக்கு வந்து இது போடுறப்ப நோட்டிஃபிகேஷன் போடுறப்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு டைம் நீங்கள் ஒரு வாய்ப்பு இழந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2-3 வருஷம் பின்னாடி போயிடும். அதை யோசிச்சுட்டு நீங்கள் படிங்க. 2-3 வருஷம் வேஸ்ட் பண்ணணுமா இல்லாட்டி வந்து அடுத்த கால்பொருளே போயிடணுமா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த இப்போ ரிலாக்ஸ் டைம் அப்படின்ட்டு எதுவும் யூஸ் பண்ணுறீங்களா? ஓ அப்படியா? நான் ரிலாக்ஸ் டைம் அப்படின்றப்ப என்ன பண்ணுவேன்டா, தூங்குகிற டைமு, இந்த சாப்பிட்ற டைமு. அங்கே சென்னையில் இருந்தப்போ சமைப்போம், ரூமில் தான் எங்கள் போலீஸாக தான் இருப்போம். நாங்கள் எங்கள் ஊருக்காரங்களே இருந்தோம், அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்க தான் இருந்தோம், ஒரு 5-6 பேர் இருந்தோம் ரூமில். அப்போ அந்த சமைக்கிற டைமு, மற்றபடி இந்த தூங்குகிற டைமு, இதுதான் என்னோடய ரிலாக்ஸ் டைமு. பெரிய லெவலில் மற்றபடி ரிலாக்ஸ் சென்னைக்குள்ளே நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதெல்லாம், அது இன்னும் அங்கெல்லாம் போனதில்லை. இதான் வச்சுக்கிருவேன். எனக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்துக்கிருவேன், அவ்வளோதான். அப்படி இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குன்னா படுத்துருவேன். தூங்கிட்டு ஒரு மணி நேரம் தூங்கிட்டு 2 மணி நேரம் தூங்கிட்டு திருப்பி எந்திரிச்சு படித்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தூங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் படிக்கிறப்ப எனக்கு எது வந்து கொஞ்சம் அப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதோ அந்த டாபிக் எடுத்து படிப்பேன். அப்படின்றப்ப அது கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இது என்னோடய மைண்ட் செட்டு, உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஓப்பன் தான். நான் எனக்கு 5 இயர்ஸ் ஆகலைல்ல அந்த டைம், அந்த கால்போர் போடுறப்ப ஓப்பனில் தான் அடித்தேன். வேறு லா கிளாஸ்லாம் நல்லா தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, எஸ்ஐ ட்ரைனிங்கிறது வேறு. நீங்கள் ஆஃபீஸர் கேட்டகரி போகிறீங்க, உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கேட்டகரியில் வந்து எடுப்பாங்க. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்போ அது நல்லாயிருக்கும். நல்லா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஒரு மாதிரி அப்படி டைட்டாகவே தான் போகும் ட்ரைனிங்கிறது. அதுக்கு தான் ட்ரைனிங்கு. நீங்கள் வந்து வெளியில் வந்து எல்லாமே வந்து சந்திக்கணும் அந்த இதை அப்படின்றப்ப வந்து அதுக்காண்டி தான் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் ட்ரைனிங் பீரியட். எல்லா ட்ரைனிங்குமே அப்படி தான், டிஃபென்ஸ் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும். இது எஸ்ஐ கேட்டேன்றப்போ உங்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கும், பெரிய லெவலில் இருக்குது. இப்போ எங்கள் ட்ரைனிங்லலாம் வந்து நிறையா சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு டெப்டி டைரக்டர் சார் வந்தார், செல்வநாரத்னம் ஐபிஎஸ்னு. அவரெலாம் நிறையா சேஞ்சஸ் பண்ணிட்டார். எங்களோட டாப்பிக்கு படிக்கிறது முன்னாடி பழைய இதை வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் அவர் வந்தோடனே அதெல்லாம் எடுத்து விட்டு என்ன தேவை, இப்போ என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்தாப்புல. ப்ளஸ் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறையா கொண்டு வந்தாப்புல. இப்போ நல்லா சேஞ்ச் பண்ணி நல்லா 21 பேட்சை விட 23க்கு நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க அந்த கோர்ஸ் இதவே.